எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு கிருஷ்ணர் ரொம்ப புன்னகைக்கிற மாதிரி இல்ல? எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் சிரிக்கிற மாதிரியே இருக்கு. பாருங்க, எங்க இருந்து பார்த்தாலும் சிரிக்கிற மாதிரியே இருக்கு. அழகா இருக்குல்ல? எங்க நின்னு பார்த்தாலும் சிரிக்கிற மாதிரியே தான் இருக்கு. நம்ம கஷ்டத்தை எல்லாம் இன்னைக்கு போக்கிடுறேன்னு சொல்ற மாதிரியே இருக்குல்ல? இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, அதனாலதான் உனக்கு அப்படி தெரியுது ஜானகி. மாயா, பெரியம்மா, ஜீவா வரும்போது அவனுக்கு வெண்ணெய் ஊட்டி விடணும். அப்புறம் அவனோட கால் தடத்தை பதிய வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் சரி, நான் அப்புறம் சொல்றேன். என்னென்னவோ யோசனை. சரி, இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? தட்டை, முறுக்கு, கார சீடை, இனிப்பு சீடை, அதிரசம், அப்புறம் வேறனா என்னென்ன பண்ணணும் நாம? கிருஷ்ணருக்கு 56 வகையான பண்டங்கள் படைக்கலாம். சரிம்மா. 56 வகையா? அது என்னன்னா, கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது யசோத ஒரு நாளைக்கு 8 முறை பாலகிருஷ்ணனுக்கு உணவு கொடுப்பாளாம். கண்ண கோவர்தன பூஜை செய்ய ஏற்பாடு செஞ்ச போது அப்போ கோவமான இந்திரன் பெரிய மழைய பெய்ய வச்சாராம். இதனால கோவர்தன மலையையே கிருஷ்ணர் கொடையா தாங்கி கோகுலவாசிகளை காப்பாத்தினாராம். மொத்தம் 7 நாட்கள் உணவு தண்ணின்னு எதுவுமே சாப்பிடாம கோவர்தன மலைய அப்படி தாங்கிட்டே இருந்தாராம். 7வது நாள்ல யசோதையும் கோகுலத்தை சேர்ந்த பெண்களும் ஒரு நாளைக்கு 8 வேளைங்கிற கணக்கு வச்சு 7 நாட்களுக்கும் சேர்த்து 56 வகையான உணவு செஞ்சு படைச்சாங்களாம். ஏங்க, எனக்கும் 56 உணவுகளை செய்யணும்னு ஆசையா இருக்குங்க. அவ்வளவுதானே, தாராளமா செய். கடவுளுக்கு செய்ய ஏன் கணக்கு பார்க்கணும்? மாயா, அப்ப நாம ஒரு லிஸ்ட் போட்டு 56 வகையான பதார்த்தங்களை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிருஷ்ணருக்கு படைப்போம். சரி ஜானகி, செஞ்சிடலாம். வா. சரிங்க அத்தை, வா. ஜீவா கிட்ட எப்படி பேசுறது? ஹாய் ஜீவா, ஹலோ ஜீவா, இல்லனா எப்படி கூப்பிடுறது? ஏய் ஜீவா, ஹலோ ஜீவா, ஹாய் ஜீவா. என்ன சொன்ன? இல்லடா, ஜீவாவை பார்க்கும்போது எப்படி அவன் கிட்ட பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு ஐடியா கூட. ஜீவாவை ஜீவான்னு கூப்பிடுறதா, இல்ல அத்தான்னு கூப்பிடுறதா, இல்ல ஹாய் ஹலோன்னு கூப்பிடுறதா? டேய்னே கூப்பிடு. அப்படியா? டேய் ஜீவா, இத்தனை நாள் எங்கடா இருந்த? டேய் ஜீவா, ஏன்டா இவ்ளோ நாளா நீ வரல? டேய் ஜீவா, எங்களெல்லாம் விட்டு ஏன்டா போன? இவகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு ஜீவாவா வீட்டுக்குள்ள போறேன்னு தெரியலையே. இப்படி ரிஹர்சல் பாக்குறா. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஜீவா போயிட போறான், கிளம்பு. டேய் அண்ணே, என்னதான் ஏன் டென்ஷனா இருக்க? இல்ல, இது எப்படி ஜீவா கிட்ட கொடுக்க போறேன்னு தெரியலையே. ஐடியா இல்லாம ஏன் வாங்கின? இல்லடா, வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கான். அவன் வரணும், வந்து எல்லார்கிட்டயும் நான் தான் ஜீவான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவன் கிட்ட பேச முடியும், கிஃப்டும் கொடுக்க முடியும். இவகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போறது? என்ன யோசிக்கிற? இல்ல, நீ யோசிக்கிறதா நானும் யோசிக்கிறேன். சரி, எப்படி இந்த கிஃப்ட் கொடுக்க போற? கிஃப்ட் நான் தான் கொடுக்கணுமா, நீ கொடுக்க கூடாதா? நானா? ஆமா. ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷனா இல்லையே. இல்ல, என்னதான் இருந்தாலும் நீ கொடுக்கற மாதிரி வருமா? அதுவும் சரிதான். இந்த கிஃப்ட் அவன் கையில கொடுத்துட்டா போதும். அத நான் தான் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. இது ஒரு ஐடியா பண்றேன். யாருக்கு போன் பண்ற? மாயாக்கு தான். தானா சொல்லு. மாயா, கொஞ்சம் வெளியில வாயேன். நானும் கதிரும் வெளியில தான் நிக்கிறோம். இது வரேன்.
மாயா என்னது? இது ஜீவாவுக்காக வாங்கியிருக்கிற gift ஜீவா கிட்ட கொடுத்துறியா? சிவா இங்கதான் இருக்கான். எப்படி ரெடி ஆகி வர போறான்னு தெரியலையே. அ, சரி கொடு. ஜீவா வந்ததும் கொடுத்துட்டு நான் உனக்கு கால் பண்றேன். வரேன். இவ வேற கைய விடாம புடிச்சுக்கிட்டே நிக்கிறா. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. ஏய் என்னதானா? இல்ல கதிர், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதான் உன் கைய புடிச்சுக்கிறேன். நீ எதுக்கு விலகி விலகி விடுற? ஏன் இன்னும் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, என் வீட்டு வாசல்ல யாரோ மாதிரி வந்து நிக்கிற. யாராவது பாத்துட்டா என்ன செய்யறது? சரி வா, அப்ப உன்னை வீட்லயே கொண்டு போயிட்டுறேன் வா. ஏய், என்ன விளையாடுறியா? பேசாம இரு, நான் ஜீவாவை பார்த்துட்டு தான் போவேன். ஹலோ, என்னது? அப்படியா? ஓகே. ஒரு நிமிஷம். சொல்லுங்க.